அப்ப இந்த உலகத்துடைய வெற்றிக்காக அடைகின்ற நாம், இந்த உலகத்துடைய வெற்றிக்காக ஓடுகின்ற நாம், இந்த உலகத்துடைய வெற்றிக்காக தன்னுடைய ரத்தம் வேர்வையை சேர்ந்து எல்லாத்தையும் சேர்ந்து இந்த உலகத்தில் வெற்றி வேண்டும். அவ்வளவுதான். ஸ்கூல் எக்ஸாம்ல பாஸ் ஆகணும், அதுக்கப்புறம் அந்த காலேஜ்ல அவனுக்கு சீட்டு கிடைக்கணும், அதுக்கப்புறம் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அல்லது வேறு வேறு வேலைகளுக்கு போகணும், அவன் பெரிய ஆளாகணும், அவன் பெரிய வண்டி வைக்கணும், அவன் பெரிய நல்ல பொண்ணை திருமணம் செய்யணும், அவனுக்கு பெரிய வீடு வேணும். இப்படிதான் நம்ம கருவுக்காக தவிர என்னுடைய பையன், என்னுடைய பிள்ளை, என்னுடைய குழந்தை நாளை மறுமையில் வெற்றி உள்ள ஒரு மனிதனாக முஸ்லீமாக இருக்க வேண்டும். அதற்காக நாங்கள் ஒவ்வொரு யோசிப்பதை சிந்திப்பதை சொல்கிறேன். இந்த உலகத்துக்காக ஓடக்கூடிய இந்த முஸ்லிம்கள் சிறிது நேரம் மறுமைக்காக யோசித்தால் போதும், அவர்கள் முழுமையாக மறுமை வெற்றிக்காக முயற்சி செய்வார்கள். ஆனால் யோசிக்கிறது கூட நேரம் இல்லை முஸ்லிம்களுக்கு. நம்முடைய முஸ்லிம்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால், நாங்களும் நீங்களும் எப்படி இருக்கிறோம் என்று சொன்னால், இந்த உலகத்துக்காக ஓடி ஓடி மறுமையின் முழுமையாக மறந்து விட்டோம். திடீர் மௌத்துன்னு சொல்லுங்க, பயப்படுவாங்க. உள்ளத்தில் அப்படியே பயம். அதோட முகம் எப்படி இருப்பாங்க? ஒருபோதும் அவனுக்கு பயம் கிடையாது. அல்லாஹ் காஃபிர்களுடைய பண்புதான் சொல்றான், அவர்கள் மௌத்தை வெறுப்பார்கள். முஸ்லிம்கள் மௌத்தை வெறுக்க மாட்டார்கள். நம்ம யார் மௌத்தை வெறுக்கிறோம் தெரியுமா? இந்த உலகத்தில் இன்னும் சம்பாதிக்கணுமே, இந்த உலகத்தில் இன்னும் நல்ல பேர் கிடைக்கணுமே, இந்த உலகத்தில் இன்னும் நிறைய சாதிக்கிறது நிறைய இருக்குது, இந்த உலகத்தில் வெற்றியாக இருக்கக்கூடிய ஒரு வெற்றியுள்ள மனிதனாக நான் இன்னும் மேம்பேறு வெளியே வரணுமே, இதெல்லாம் விட்டு திடீர்னு வந்து சொல்றீங்க, எப்படி ஏற்றுக்கணும்? வறுமைக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் வெற்றிக்காக முயற்சி செய்யவில்லை. மகத்தான வெற்றி எது தெரியுமா? உண்மையான வெற்றி எது தெரியுமா? சூரத்துல் ஆல் இம்ரான் 3வது அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். மௌத்தை கண்டு ஓடக்கூடியவர்களே முஸ்லிம்களே கேளுங்கள், அல்லாஹ் சொல்லுகின்றான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஒவ்வொரு ஆன்மாக்களுக்கும் அல்லாஹ் மௌத்தை எழுதி வச்சிருக்கிறார். அந்த மௌத்தை அவர்கள் சுவைக்காமல் மரணிக்க மாட்டார்கள். அந்த மௌத்தை சுவைக்காமல் அவர்கள் இருக்க மாட்டார்கள். குல்லு நஃப்ஸின், ஒவ்வொரு ஆத்மாவும் அந்த மௌத்தை சுவைத்தே தீர்வார்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த நரகத்திலிருந்து வெளியேறப்பட்டு குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத் ஃபமன் ஜுஹ்ஸிஹ அனின் நார், எவர்கள் நரக